நம்ம இந்த முழு உளுந்து, அதாவது கருப்பு உளுந்து தொலியோட போட்டு ஊற வச்சு அரைக்கும்போது, அந்த தொலிய வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வெறும் அந்த உளுந்த மட்டும் போட்டு ஆட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த தொலியோட போட்டு ஆட்டிடுவேன். கடையிலே பார்த்தீங்கன்னா, தொலி எடுத்த உளுந்த மாவுன்னு தனியா விக்கிறாங்க. அந்த கருப்பு தொலியோட அரைச்சதுன்னு சேர்த்து தனியா விக்கிறாங்க. ஆனா, அந்த தொலியோட அரைச்சதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வந்து நான் அந்த மாதிரி தான் வீட்டிலே வந்து மிக்ஸி ஜாடியில தான் போட்டு அரைப்பேன். ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டும் காலையில் நைட்டுக்கு மட்டும்தான் அரைப்பேன். ஃப்ரிட்ஜு கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. இருந்தாலுமே நான் எப்போவுமே அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. அந்த ஒரு நாளைக்கு மட்டும் தேவைப்படுற அன்னைக்கு அரைச்சி வச்சுக்கிடுவேன். அளவு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆழாக்கில் தான் அளப்பேன். 3 ஆழாக்கு அரிசினா 3/4 ஆழாக்கு அந்த கருப்பு உளுந்து போட்டு ஊற வச்சுருவேன். நம்ம அந்த ஊற வைக்கும்போது கல் மண்ணெல்லாம் இருக்கும். ஏன்னா அப்படியே போட்டு அரைக்கிறதுனால அது மாவோடு சேர்ந்து அரைச்சிச்சின்னா கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் நெரு நெருன்னு சாப்பிடும்போது தோசையில் தட்டுப்படுங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஊற வச்சு மறுநாள் நைட்டு வந்து அரைச்சி வச்சுக்கிடுவேன். அரிசியை மட்டும் வந்து 2 இதாக பிரித்து அரைப்பேன். ஏன்னா ஒரே இதிலே அரைக்க முடியாது இல்லையா, அதனால் 2ஆக பிரித்து அரைச்சிட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுடுவேன். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வெளியிலலாம் வந்துடும். ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு தான் நான் அந்த மாவை வந்து வெளியில் வைப்பேன். ஏன்னா பொங்கி கீழெல்லாம் வடிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 4 நாளாகவே பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, சுத்தமாக வெயிலே இல்லை, தூறிக்கிட்டே இருக்குது எப்போவுமே. அதனால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பொங்கி இருந்தது. ரொம்பவும் பொங்கலை, கம்மியாகவும் பொங்கலை, கரெக்டாக இருந்துச்சு. தோசையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். நான் வந்து கொஞ்சம் தனியாக தான் கரைச்சிருந்தேன். தோசைக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்டி வச்சுருந்தேன். இட்லி ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக வந்து பிணைஞ்சு வச்சுக்கணும். நான் தோசைக்குங்கிறதுனால கொஞ்சம் லிக்விடாக தான் கரைச்சி வச்சுருந்தேன். தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுனே வரும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தொலியோடு ஆட்டி பாருங்கள். டேஸ்ட்டும் அதை விட இது நல்லாயிருக்கும். பாய்.